வணக்கம். இது மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாடாளுமன்றம் அவசரமாக கூடப்பட்டிருந்தது. இந்த உள்ளூராட்சி சார்ந்து பல விடயங்கள் பேசு பொருளாக வெளிவந்திருக்கின்ற அந்த வகையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பல வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு சபை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் 17ஆம் தேதி வரை. இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சபாநாயகர் ஜகத் விக்ரம தலைமையில் நடைபெற்றிருந்தது. இன்றைய அமர்வின் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் இன்றைய தினம் அறிவித்தார். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியின் தலைமையில் இன்றைய தினம் கூடிய நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்றம் விசேட அமர்வை இன்று காலை 9:30 கூட்ட தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நாடாளுமன்றத்தின் நிலையல் கட்டளை 16 விதிகளின்படி பிரதமர் ஹருணி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் நாடாளுமன்றம் இன்று கூடியிருந்தது. இந்த சட்டத்து மூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுசார் ஆலோசனை குழுவை இன்றைய தினம் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. நாடாளுமன்ற நிலையல் கட்டளை 16 விதிகளின்படி ஹருணி அமரசூரிய சபாநாயகரிடம் விடுத்த கோரிக்கையின் பேரில் நாடாளுமன்றம் கூடியது. அந்த சட்ட மூலத்தை ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட அமைச்சுசார் ஆலோசனை குழுவினர் இன்று கூடுகிறார்கள். இதனை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி பிற்பகல் 2:30 முதல் 7 மணி வரை மாலை நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் திருத்தங்களை முன்வைப்பதாயின் அவற்றை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு முன்னுக்கு அவர்கள் முன்வைக்க வேண்டும், வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலும் தேர்தல்களுக்கான ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் கட்சித் தலைவர்களிடம் ஆலோசனைகள் பெற திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன ரத்தின சொல்லியிருந்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு ஒன்றின் பேர் அவர் இந்த கருத்தை சொல்லியிருந்தார். உள்ளூராட்சி தேர்தலை நடத்தும் திகதியை தற்போது உறுதியாக கூற முடியாது. இருந்த போதிலும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பான உயர் நீதிமன்ற தீர்மானம் தற்போது சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்குது என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் நாடாளுமன்றத்தில் இது சார்ந்து இன்றைய தினம் கலந்துரையாட இருக்கிறார்கள். நாடாளுமன்ற கலந்துரையாடி கட்சி தலைவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்து கொண்டதன் பின்னர் தேர்தலுக்கான திகதியை தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியிருந்தார். உண்மையில் உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சி தேசிய தேர்தல் ஆணையகத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. இப்பொழுது பரவலாக சமூக வலைதளத்தில் பேசப்படுகின்ற ஒரு விடயம், எதிர்க்கட்சிகள் பலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்த தேர்தல் வேண்டாம், ஒத்திவையுங்கள் என்று சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையகத்திடம் இது தொடர்பிலான எழுத்துப்பூர்வ கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர 2025ஆம் ஆண்டு பாதிரி இந்த மாத நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதனால் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் எல்லாம் பாதிக்கப்படும் என்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பாது தொடர்பான அமர்வுகள் பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 1 மாத காலத்துக்கு நடைபெறும் என்றும் மார்ச் மாத இறுதியிலேயே முடிவடையும் என்றும், எனவே இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை பாதிக்கும் என்றும் அவர் சொல்லுகிறார். அதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலர் ரஞ்சித் மத்தும பண்டார சொல்லுகிறார், ஏப்ரல் புத்தாண்டு மற்றும் காபோதர சாதாரண தர தேர்வுகளை கவனத்தில் எடுத்து அது இந்த விடயங்களை கையாள்வது மிக அவசியமானது. பாதிடு காரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நிலையில் எதிர்க்கட்சியினரை நாடாளுமன்றத்தில் தடுத்து தேர்தல் நடத்த அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்று கேள்வி எழுப்பினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க எதிர்க்கட்சி கோரவில்லை என்று கூறிய மத்தும பண்டார அதுக்கு பதிலளித்த ஏப்ரல் இறுதி வரை அதை ஒத்திவைக்குமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி குறைந்தபட்ச நாட்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் அந்த திகதியில தேர்தலை நடத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு 340 வகையான வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட வேண்டும். இதற்கு குறைந்தபட்ச நேரம் போதுமானதாக இருக்காது. மேலும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காரணமாக ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தலை நடத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் எழுகின்றன. இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு அதிகபட்ச நாட்களை பயன்படுத்தும். அப்படியா நடந்தால் தேர்தல் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதிகளுக்கு இடையில நடைபெறும். அதன்படி இதற்கு மிகவும் பொருத்தமான தேதி ஏப்ரல் 22 அல்லாட்டி 25 ஆகும் என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்திருக்குது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தினத்தை அறிவிக்க முன்னர் வரவு செலவு திட்ட விவாதம், கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டு உள்ளிட்ட காரணிகளை கவனத்தில் கொண்டு தீர்மானம் ஒன்று எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் கூட்டணி சுயாதீன
தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. உண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார், தயாசுரி ஜெயசேகர, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் உள்ளிட்டோர் கடந்த 13ஆம் தேதி நேற்றைய தினத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணையாளர் நாயகம் உள்ளிட்டோரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பதிவு செய்யப்பட்ட 13 கட்சிகளின் கையொப்பத்துடன் தேர்தல் ஆணைக்குழுவிடம் கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாயினும் எதிர்வருகின்ற 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் இடம்பெற இருக்குது. நாடாளுமன்றத்தில் 12 எதிர்க்கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தும் 66 உறுப்பினர்கள் மாத்திரமே இருக்கின்றார்கள். அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது எதிர்க்கட்சி என்ற ரீதியில் எமக்கு அதிக பங்கு காணப்படுது. அதற்கமைய 66 உறுப்பினர்களும் குறித்த காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டியது அவசியம். எனவே இதற்கிடையில் தேர்தலுக்கான தினம் அறிவிக்கப்பட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். எனவே வரவு செலவு திட்டம் விவாதம் நிறைவடைந்ததன் பின்னர் தேர்தலுக்கான திகதி அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறோம் என்று சொல்லியிருந்தனர். முன்னர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் சுமார் 80,000 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். அதுக்கமைய பாரிய தொகையை கட்டுப்பணமாக செலுத்தி இருக்கிறோம். கட்சி என்ற ரீதியில் சராசரியாக ஒவ்வொரு கட்சிகளாலும் தலா 1.5 கோடி வரை கட்டுப்பணத்துக்காக அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். இந்த தொகையை மீள பெற்றுக்கொண்ட பின்னரே எம்மால இந்த முறை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும். ஜேவிபியின் கணக்கிற்கு மாதம் ஒன்று 5 கோடி பொருளை மக்கள் வங்கியில் வைப்பிடப்படுகிறது. அதுக்கமே அவர்களுக்கு வருடத்துக்கு 6 கோடி வருமானம் கிடைக்கிறது. எமது கட்சிகளுக்கு அவ்வாறு ஒரு நிதியம் கிடையாது. இவை மாத்திரமின்றி தமிழ் சிங்கள புத்தாண்டு தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு அரசு உத்தியோகர்கள் அதுக்கான பணியாற்ற வேண்டி ஏற்படும். எனவே புத்தாண்டு விடுமுறை உள்ளிட்டவை தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும். விசேடமாக மார்ச்சில் இடம்பெறவுள்ள கல்வி பொதுதராதர சாதாரண பரீட்சை கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் தேர்தல் காலம் தாழ்த்தப்படுகின்றமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அடிப்படையிலேயே நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்படுகிறது. எனினும் 17ஆம் தேதி திருத்தப்பட்ட சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் புதிய நிலைவரமே காணப்படும். அந்த வகையில் 3 மாத காலத்துக்குள் தேர்தல் குறித்த தீர்மானத்தை எடுப்பதற்கான சகல அதிகாரிகளும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு காணப்படுகிறது. எனவே தான் மேற்கொள்ளப்பட்ட அந்த சகல காரணத்தையும் கவனத்தில் கொண்டு தேர்தல் தினத்தை அறிவிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறோம் என்று சொல்லி தயாசுரி ஜெயசேகர இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இதேவேளை இன்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் பல தலைமைகள் உரையாற்றியிருந்தன, பல கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இது சார்ந்தும் இன்றைய நாளில் நாம் பார்த்திருக்கின்றோம். என்ன நடக்கப் போகின்றது? நாடாளுமன்றம் கூடியிருக்குது, அது சார்ந்தான பிரேரணைகள் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வேண்டாம் என்கின்றார்கள், இவர்கள் ஒத்திவைக்க சொல்கின்றார்கள். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கனகாலமாக இந்த இழுபறி நிலையில் நகர்ந்து கொண்டிருக்குது. என்ன நடக்கப் போகின்றது, இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப் போகிறது, எப்போ தேர்தல் நடக்கப் போகின்றது எல்லாம் மிகப்பெரிய பெரிய கேள்விகளாகவும் அவ்வாகவும் மக்கள் மத்தியில் பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியினோடாக சந்திப்போம். வணக்கம்.